கல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னாய் மனமே தான் நீயா. எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய், உன்னை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய். இது போதும் எனக்கு வேறு வரங்கள் 100 வேண்டுமா இறைவா, இதுதான் நிறைவா. உணர்ந்தேன் உனையே உனையே, மறந்தேன் எனையே எனையே. பார்த்தேனே உயிரின் வழியே, யார் கண்ணும் காணா முகமே. ஓ கல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னாய் மனமே தான் நீயா. வேதங்கள் மொத்தம் ஓதி யாகங்கள் நித்தம் செய்து பூஜிக்கும் பக்தி, அதிலும் உன்னை காணலாம். நம்ம இன்னைக்கு பேசுற தமிழ்ல இவர் தான் அகத்தியங்கிற நூல்ல முருகபெருமானை கேட்டு இலக்கியமா வடிவமைச்சிருந்தோம். தமிழ் பேசுறோம்ல, இந்த வார்த்தையை வடிவமைச்சிருக்காருன்னா அகத்திய பெருமான் தான். சித்தர்லாம் இருக்காங்க, 14 சித்தர்கள், 18 கிடையாது, 14 சித்தர்கள், 14 நிலைகளை அடைந்தவங்க. அந்த 14 சித்தர்கள்ல தலைமை யாரு? அதனால அகத்தியரை முன்னாடி வச்சு மீதி எல்லாத்தையும் சைடில் வச்சிருவோம். இவங்களுக்குலாம் குருநாதர் யாரு? சித்த மருத்துவ யாரு? சித்தர்களின் தலைவன் யாருன்னா அவரு. ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும்போதும் அந்த அபிஷேகம் ஏன் பண்றோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன். இழந்திடாத அன்பில் இருக்கிறாய், உணர்ந்தேன் உனையே. குடும்பத்தில் இருக்கவங்க ஒற்றுமையா இருக்காங்க. இப்போ அண்ணன் தம்பி கணவன் மனைவிலேயே ஒற்றுமை இல்லாமல் இருக்கு. ஒற்றுமை நிறைய கம்மியா இருக்கு இந்த உலகத்தில். அதனால ஒற்றுமை வேண்டி பண்ண போற அபிஷேகம் தான் இந்த சந்தன அபிஷேகம். அகம் நீ ஜகம் நீ, அணுவான உலகின் அகலம் நீ, எறும்பின் இதய. அப்ப நீண்ட ஆயுள் விழுங்குறவங்க இந்த பாலாபிஷேகம் பண்றது அதுக்காக தான் பண்றது. பாலாபிஷேகம் பண்ணும்போது ஐயா தெரிஞ்சு என்ன அதிகம் வரும், நீண்ட ஆயுள் தரன்னு. ஒரு கை தரக்கூடாதா, 1000 கண் கொண்டாய், உன் ஒரு கண் என்னை பாராதா. உன்னில் சரணடைந்தேன் இனி நீ கதியே. பார்த்தேனே உயிரின் வழியே. தைர விஷயம் பண்ணும்போது ஐயாட்டிருந்து அந்த கதிர்வீச்சாலைகள் வரும். இந்த கருகாலி திருமையிலேருந்து அந்த கதிர்வீச்சாலைகள் புத்திர பாக்கியம் நான் தர்றேன், யார் யாருக்கு வேணும்னு கேட்பார் ஐயா. மனதில் எல்லாம் யார் யாருக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வேண்டிங்க. அது நடந்தே ஆகும், வேண்டிங்க நடந்தே ஆகும். என்று சொன்னால் மனமே தான் நீயா. எம்ம பயம் சில பேருக்கு பயம் வரும். வண்டியில் போகிற மாதிரி இடிச்சுட்டு விழுந்துருவோம் அப்படிங்கிற திடீர்னு பயம் வரும். தூங்கும்போது பயப்படுவாங்க, தனியாக படுக்க பயப்படுவாங்க. அந்த மாதிரி பயம் நிறையா இருக்கும். இந்த பயத்தெல்லாம் நீக்கிறதுக்கு தான் இந்த எலுமிச்சம்பழம் அபிஷேகம் உண்டு.